வெல்கம் டு எபிசோட் 10. நம்ம இந்த எபிசோட்ல கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. அதை பார்க்கலாமா? ஆஸ் யூஷுவல் ஐடியல்லி செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம இங்கே கலெக்ஷன்ஸ் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. வந்து கமெண்ட்ல ஜூம் இன் பண்ண கேட்டாங்க. ஸோ ஜூம் இன் பண்ணிடலாம். ஓகே, ஜூம் இன் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், நம்ம கலெக்ஷன் போலாமா? கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. கலெக்ஷன்ஸ் என்ன டைப்ஸ்னா, நம்ம லிஸ்ட் போன இதுல பார்த்தோம். லிஸ்ட்டுமே ஒரு கனெக்ஷன் தான். லிஸ்ட், டியூப்பிள், செட், டிக்ஷனரி. இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கைஸ். நம்ம இதுல ஒண்ணா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டுக்கு ஒரு தனி எபிசோடே போட்டிருக்கோம். அதை வேணும்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம டியூப்பிள்ல இருந்து போலாம். டியூப்பிளும் சேம் ஆஸ் லிஸ்ட் தான். என்ன டிஃபரன்ஸ்னா, இப்படி 3 போட்டோம்னா இது கமெண்ட்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒரு லைன் கமெண்ட்டுக்குனா நம்ம இந்த ஹேஷ்டேக் போடுவோம். இப்போ நம்ம பெருசாக ஏதாவது கமெண்ட் எழுத போகிறோம்னா இந்த மாதிரி 3 கோட்ஸ் போட்டுக்கலாம். சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ போட்டுட்டோம்னா நம்மளுக்கு லார்ஜாக கமெண்ட்ஸ் நம்ம எழுதலாம். டியூப்பிள்கான பாயிண்ட்ஸ் என்னன்னா, அடுத்த லைனில் போடணும். ஓகே கைஸ், இதுதான் டியூப்பிளோட பாயிண்ட்ஸு. ஏதாவது எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, உங்களை இன்டர்வியூவில் எதாவது கேட்டாங்கன்னா இதை சொல்லுங்கள். இதை நான் ஒன்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக டியூப்பிள்னா ஒன்றுமே இல்லை. இந்த இது இருக்குல்ல, இதுதான் இதோட சிம்பிள். ஓகேங்களா? இது பக்கத்தில் போட்டுறேன். இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் தான் டியூப்பிளோட சிம்பிள். லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதில் பார்த்தோம். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டோம்னா லிஸ்ட்டு, இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் போட்டோம்னா டியூப்பிள். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஏ கொடுத்தோம்னா இப்போ நமக்கு இங்கே 1 2 3 அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் அப்படி தான் கேட்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எதை நம்பர் போட்டு அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுத்தோன்னா நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். சேம் ஆஸ் தட் கேர்லி பிரேசஸில் 1 2 3ன்னு போட்டிருக்கோம். ஏவை நம்ம வேரியபிளாக கொடுத்ததுனால ஏவை பிரிண்ட் பண்ணி கேட்டிருக்கோம். 1 2 3ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆடை ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம அதில் வந்து அப்பண்டுன்னு போட்டு ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் அப்பண்டு போட்டு ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் அப்பண்ட் கொடுத்துட்டு 4 அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு லிஸ்ட்டில் 1 2 3 4 அப்படின்னு ஆட் ஆகும். இதில் வந்து எரர் காட்டும் இந்த மாதிரி. அதுதான் டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலுத்துலேயுமே லிஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் பவர்ஃபுல்லானது. இருந்தாலுமே நம்ம இந்த 4 கனெக்ஷன் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்க சொல்லியிருக்கேன். அலோஸ் டூப்ளிகேட்னா 1, 2, 3 பக்கத்துல 3 2 3 இருக்கா? அப்ப பிரச்சனை இல்ல. இருந்தாலுமே அவுட்புட் வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் தான். நமக்கு இப்ப நம்ம ரன் குடுத்தாலுமே இத அடிச்சிடலாம். 1, 2, 3, 3ன்னு பிரிண்ட் ஆகுது. இதுக்கு பேரு தான் டூப்ளிகேட். 2 நம்பர் ஒரே மாரி இருந்துச்சுன்னா, அது பேரு டூப்ளிகேட். டியூப்பிள் வந்து அலோவ் பண்ணும். ஆனா இந்த செட் டவுன் டிக்ஷனரி இருக்கு பாத்தீங்களா? இத நம்ம அடுத்து பார்க்கலாம். இது வந்து இந்த மாரி 2 நம்பர் சேமா இருக்கிறப்ப அலோவ் பண்ணாது. டசன்ட் அலோவ் டூப்ளிகேட். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி டைப் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர்டு. நம்ம என்ன டேட்டா வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம் டியூப்பிள்ல. சிலதுல வந்து நம்மளால பண்ண முடியாது. இதுதான் சொன்னேன்ல, இப்ப அப் அண்ட் பார்த்தோம்ல. வி கேனாட் மாடிஃபை த டியூப்பிள் ஐட்டம். நம்மளால ஆடோ, ரிமூவோ பண்ண முடியாது. இந்த டியூப்பிள் யூஸ் பண்ணோம்னா. அப்படி நம்ம இன்கேஸ் நம்ம ஆட் பண்ணணும்னா, நம்ம லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். லிஸ்ட்டா இந்த டியூப்பிள் லிஸ்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தான் நம்ம கேஸ்டிங் நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்துருப்போம். அதுதான் நம்ம இங்க கேஸ்டிங் பண்ண போறோம். அப்படி நம்ம கேஸ்டிங் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த டியூப்பிள் லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஆடோ, ரிமூவ் பண்ண முடியும். ஸோ போட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஒரு பின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு லிஸ்ட் அப்படி லிஸ்ட் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். போட்டுட்டு பிராக்கெட்ல ஏ அப்படின்னு போட்டுருவோம். இப்ப பிரிண்ட்ல வந்து நம்ம ஏன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த டியூப்பிள்லயே 1, 2, 3ன்னு பிரிண்ட் ஆகும். பாத்தீங்களா 1, 2, 3ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா ஏ வந்து 1, 2, 3 தான் டிக்ளேர் ஆயிருக்கு. நம்ம வந்து பின்னு ஒண்ணுத்துல தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் வந்து ஏ ஆயிடுச்சு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம பியை தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நமக்கு லிஸ்ட்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இது பண்ணுவோமா? ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? ஆட் அண்ட் ரிமூவ் பண்றதுக்கு அப்பண்ட் யூஸ் பண்ணணும். பி வேரியபிள் டாட் அப்பண்ட் போட்டுட்டு இப்ப நம்ம 4 அடுத்து இந்த 3 பக்கத்துல 4 வரணும் அப்படின்னா 1, 2, 3, 4 அழகா அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இது இப்ப லிஸ்ட்ல ஆயிடுச்சு. நம்மளால ஆட் பண்ண முடியுது. இதுவே நம்ம முன்னாடி அப்பண்ட் டியூப்பிளுக்கு போட்டு பார்த்தோம். நம்மளால பண்ண முடியல. அதுதான் கைஸ் டியூப்பிள் லிஸ்ட்டுக்கு டிஃபரன்ஸ். லிஸ்ட் தான் பவர்ஃபுல். டியூப்பிள் வந்து எதுக்கோ நீங்க உங்களுக்கு பிடிக்கும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா மோஸ்டா எல்லாருமே லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கோ ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து அடுத்து நம்ம செட்டு பார்க்கலாமா? செட்டுக்கு வந்து என்னன்னா do not allow duplicate values. Any type of data can be stored. We cannot modify, but we can add or remove items. ஸோ வந்து நம்ம செட்ஸுக்கான சிம்பிள் பார்ப்போமா? லிஸ்ட்டுக்கு ஸ்கொயரு, டியூப்பிளுக்கு கேர்லி, ஸ்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேசஸ் போடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரேசஸ் போட்டோம்னா இதுக்கு பேர் செட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம செட் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போமா? இதில் என்ன சொல்லியிருக்கோம்னா இது டூப்ளிகேட்லாம் அலோவ் பண்ணாது. என்ன டேட்டா வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்டோ ஸ்ட்ரிங்கோ எதுவோ. வி கேனாட் மாடிஃபை பட் வி கேன் ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம்ஸ். அதை நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி 1, 2, 3 இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஏ கொடுத்தோம்னா பார்த்தீங்களா அழகாக பிரிண்ட் ஆயிடுச்சு 1, 2, 3 அப்படின்னு.
இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்ப நம்ம 3யே 2 வாட்டி போட்டு பார்ப்போமா? பாத்தீங்களா? அப்படியே தானா ரிமூவ் ஆயிடுது. எரர் காட்டல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டூப்ளிகேட் போட ட்ரை பண்ணோம். எரர் காட்டுச்சு. இதுல வந்து எரர் காட்டல. ஆனா அந்த நம்பரே மறைஞ்சு போயிருது தானா. இப்ப நம்ம 1, 2, 3, 3ன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா, இதுல வந்து 1, 2, 3 அப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எரர் காட்டாம, அந்த நம்பர இது இன்க்ளூட் பண்ணிக்காது. பிரிண்ட் பண்றப்ப அந்த நம்பர இது காட்டவே காட்டாது. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. ஆனா ஆட் ஆர் ரிமூவ் மட்டும் பண்ணலாம். அது என்னன்னா, இப்ப 2 இருக்கிற இடத்துல 3 போடணும் அப்படின்னு நெனச்சா நம்மளால பண்ண முடியாது. கூட பக்கத்துல ஏதாவது நம்பர் ஆட் பண்ணணும்னா, அப்படி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தான் வந்துட்டு a டாட் ஆட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 4 போடுவோமா? இப்படி போட்டோம்னா 1, 2, 3, 4 இப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? நம்ம யூசுவலா அப்பெண்ட் போடுவோம். இதுக்கு வந்து ஆட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப வந்து இந்த 4 இருக்குல்ல, இது 4 வேணாம். வெறும் 3 மட்டும் போதும். இல்லைன்னா இந்த 2 ரிமூவ் பண்ணலாமா? a டாட் ரிமூவ் அப்படின்னு போட்டுட்டு 2 அப்படின்னு போட்டோம்னா 1, 3 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. எங்க 4 போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது அந்த லைன்லயே நம்ம எடிட் பண்ணதுனால 4 போயிடுச்சு. இப்ப அந்த 4 உங்களுக்கு வேணும்னா a டாட் ஆட் போட்டுட்டு 4 1, 3, 4 பாத்தீங்களா? 2 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம சொன்னோம்ல அப் அண்ட் டவுன்ல வேலை செய்யணும்னு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஏல 1, 2, 3ன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆட் ஆயிடும். இப்போ 1, 2, 3, 4ன்னு இருக்கும். அடுத்த லைன்ல 2 ரிமூவ் பண்ணதுனால 1, 3, 4 அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு கேட்டதுனால இப்படி ஆயிருக்கு. அவ்வளவுதான் கைஸ். லாஸ்ட் ஒன்னுக்கு வந்துட்டோம். டிக்ஷனரி பார்க்கலாம். டிக்ஷனரி டிக்ஷனரினா பேசிக்கா என்னன்னா எல்லாத்தையும் மாதிரி தான். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப நம்ம 3 பார்த்தோம்ல, இதோட கொஞ்சம் 3 தான் இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அவ்வளவுதான் கைஸ். இதுதான் நோட்ஸ். என்ன எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம ஒண்ணு ஒண்ணா போலாமா? ஆஸ் யூஷுவல் இது வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. நம்ம பார்த்தோம்ல 3, 3ன்னு பார்த்தோம். 3 வந்து காட்டாது. அதேதான் இதுலயும். இதுக்கு சிம்பிள் பார்ப்போமா? இதுக்கு வந்து என்ன சிம்பிள்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் இதே சிம்பிள் தான் இதுக்கும் வரும். பட் என்னன்னா
இப்படி இருக்கும் கைஸ். இதை நான் இப்போ எக்ஸாம்பிளாக போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு நம்ம யூஸ்வலாக நம்பர் இந்த பிரேசஸ்குள்ளே போடுவோம். ஆனால் இதில் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம நேம் அப்படின்னு கேட்டுட்டு இப்படி போட்டுட்டு ஸ்ரீதேஷ்னு கொடுக்கலாம். அடுத்து வந்து ஏஜ் கொடுத்துட்டு 21 கொடுக்கலாம். லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அம்பத்தூர். அவ்வளோதான் கைஸ். இப்போ இது ஒரு டேட்டா டிக்ளேர் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன எரர் வருது? ஓகே ஓகே, கமா போடணும் கைஸ். கமா போட மறந்துட்டேன். இங்கே கமா போடணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து நமக்கு நேம் ஸ்ரீதேஷ், ஏஜ் 21, லொக்கேஷன் அம்பத்தூர், இந்த மாதிரி கேர்லி பிரேசஸில் இப்படி நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஒரே லைனில் வந்து டேட்டா கொடுத்துருவோம். டேட்டா கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்றா பிரிண்ட் ஆகும் ஒரே லைனில். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பிரேசஸில் கொடுத்துட்டு இதுலேயே நேமில் கொடுத்துட்டு இதுலேயே பேர் கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண சொன்னோன்னா லைனாக இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்ஷனரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப, ஆனால் ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த நேம் மட்டும் பிரிண்ட் ஆகணும். இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இது மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டாட் போட்டுட்டு கீஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்களா, நேம் ஏஜ் லொக்கேஷன், அதுக்கு பேர் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்களா, டிக் கீஸ் அப்படின்னு வருது. நேம் ஏஜ் லொக்கேஷன் இது மட்டும் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு பேர் தான் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கீஸ்க்கு பதிலாக வேல்யூஸ் அப்படின்னு போட்டோம்னா இங்கே பார்த்தீங்களா, ஸ்ரீதேஷ் 21 அம்பத்தூர் மட்டும் பிரிண்ட் ஆகுது. இந்த ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகுது. அதான் இங்கே நான் போட்டிருப்பேன் கீ வேல்யூ பேர். இது என்னன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீஸு, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ பேர், வேல்யூஸ். ஓகேங்களா கைஸ்? இதுக்கு பேர் கீஸ், இதுக்கு பேர் வேல்யூஸ். அடுத்து வந்து மாடிஃபை பண்ணலாம். இப்போ வந்து ஸ்ரீதேஷ் இருக்க இடத்துல வேற ஏதோ ஒரு பேர் போடணும் அப்படின்னு என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் பிரேசஸில் நம்ம நேம் தானே இதில் மாற்ற போகிறோம் ஸ்ரீதேஷ்ன்றதை, அதை இங்கே போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டுட்டு நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறதுனால இப்போ ஸ்ரீ வெறும் ஸ்ரீ அப்படின்னு மாற்றலாம். மாற்றிட்டு print a டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்ரீன்னு மாறிடுச்சு. ஸ்ரீ 21 அம்பத்தூர், ஸ்ரீதேஷ் இருக்கிறது ஸ்ரீ அப்படின்னு மாறிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இதில் வந்து கீஸ் பார்த்தோம். கீஸ்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது, வேல்யூஸ்னா ரைட் சைடில் இருக்கிறது. மாடிஃபை பண்ணோம்னா என்ன மாடிஃபை பண்ணுறோமோ ஸ்கொயர் பிரேசஸில் நம்மளோட கீஸை போட்டுட்டு மாற்ற வேண்டிய வேல்யூஸை மாற்றணும். அவ்வளோதான் கைஸ் மாடிஃபை. இப்போ வந்து நம்ம ஆடு, இப்போ லொக்கேஷன் இருக்கு, கூட ஏதாவது புதுசாக கீ வேல்யூ ஆட் பண்ணணும், அது எப்படின்னு பார்ப்போமா? சேம் ஆஸ் திஸ் தான். இப்போ வந்து கலர் அப்படின்னு ஒன்று போடலாம். கலர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ என்ன கலர் போடலாம்? ப்ளூ அப்படின்னு போடலாமா? போட்டதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ப்ளூ வந்துடுச்சு. 51 கடைசியாக இருக்குது, பக்கத்துலேயே இங்கே ப்ளூ அப்படின்னு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க ஆட் பண்ணுறது. மாடிஃபைனா இருக்கிற பேர் அப்படியே போடணும். புதுசாக எதை ஆட் பண்ணோம்னா புதுசாக ஒரு பேரை போட்டு அதுக்கான வேல்யூ போட்டுருவோம். இப்போ வந்து இருக்கிற இது அப்டேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போமா? இப்போ வந்து
ஏஜ் வந்து 21 இருக்கா, அதை வந்து இப்போ 22ன்னு மாற்றலாமா, இல்லைன்னா ஒரு 32 மாற்றலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஏ டாட் அப்டேட் அப்படின்னு ஒன்று போடுவோம். போட்டுட்டு ஏஜ் அப்படின்னு போட்டுட்டு என்ன மாற்றணும், நம்பர் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங்கு தேவையில்லை, கோட்ஸ் தேவையில்லை. இப்போ 32 அப்படின்னு மாற்றிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணோன்னா நமக்கு இங்கே 32 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடிஃபையும் அப்டேட்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அவ்வளோதாங்க ஐஸ். வேற என்ன இருக்கு? அப்டேட் பார்த்தாச்சு. சரி, ஓகே. இப்போ டெலிட் பார்க்கலாம். டெலிட் இன்னும் இருக்கு. நம்ம ஏஜ் டெலிட் பண்ணலாமா? இங்கே ஏஜ்ன்னு இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னா, ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு print a அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்ரீதேஷ் லொகேஷன் 51 மட்டும் தான் இருக்கு. ஏஜ் டெலிட் ஆயிடுச்சு. ஒன்று நம்ம இப்படி பண்ணலாம், ஏ டாட் பாப்னு போட்டுட்டு, இல்லைன்னா டெல்லுன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. டெல் போட்டுட்டு ஏ கொடுத்துட்டு நம்ம எந்த இது பண்ண போறோம், எந்த ரோ பண்ண போறோம்னா ஏஜ் பண்ண போறோமா, அதுக்கு என்ன பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனால ஏஜ் போட்டுட்டு இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்களா ஏஜ் போயிடுச்சு. சேம் தான், வாப்பும் போட்டு டெலிட் பண்ணலாம், இல்லைனா இந்த கீவேர்டு போட்டு டெலிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மொத்த டேட்டாவும் டெலிட் பண்ணணும் ஒரே கிளிக்கில் அப்படின்னா வெறும் டெல் ஏ போட்டுட்டு பிரிண்ட் ஏ கொடுப்போம். இப்படி கொடுத்தோன்னா மொத்த டேட்டா டெலிட் ஆகிடும். ஆனால் நமக்கு எரர்னு காட்டும். ஆனால் டேட்டா வந்து டெலிட் ஆயிடுச்சு. அதனால தான் நமக்கு இங்கே எரர் காட்டுது. இன்னொரு வழியும் இருக்கு மொத்த டேட்டா டெலிட் பண்ணுறது. அது எப்படின்னா ஏ போட்டுட்டு கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா நமக்கு வெறும் இந்த பிரேசஸ் மட்டும் தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஏன்னா டேட்டா வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஏ டாட் கிளியர்னு போட்டோம்னா எதுவுமே இருக்காது, வெறும் இந்த பிரேசஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து இதில் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு எபிசோடில். கொஞ்சம் லாங்கு தான் இது வந்து. நான் திருப்பியும் சொல்கிறேன், லிஸ்ட் தான் பவர்ஃபுல் இருக்கிறதுலே, அது டவுட்டே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஜென்ரல்னால தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னைக்காவது தேவைப்படும். டிக்ஷனரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்னைக்காவது உங்களுக்கு ஏதாவது டேட்டா, அர்ஜென்ட் டேட்டா ஏதாவது இன்க்ளூட் பண்ணும், லாங் ரேஞ்சில் இருக்குன்னா நீங்கள் டிக்ஷனரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். மிச்சப்படி இந்த மூணுத்துல நானே சொல்லுவேன் லிஸ்ட் தான் பவர்ஃபுல். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம இந்த எபிசோடில் கலெக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த எபிசோடில் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாபாய்.